பாராளுமன்றத்திலே பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி எழுந்து சொல்லுகிறார், நாங்கள்லாம் ரிஷிகளின் வழியாக வந்திருக்கக்கூடியவர்கள், ரிஷிகளின் பரம்பரையை சார்ந்தவர்கள் என்று. நான் எழுந்து பதில் சொன்னேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாங்கள்லாம் சாதாரண சூத்திர மக்கள், அதனால நிச்சயமாக எனக்கு தெரிந்து நீங்க பிறந்த அந்த பிறப்பின் வழியாக எங்களை சேர்த்து கூட மாட்டாங்க இல்லையா, அந்த பக்கம்லாம். இப்படி ஒரு மனநிலையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இந்த பகுதியிலே மழை வெள்ளம், இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் வருகிறார், இங்க இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பார்வையிட அழைத்து செல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கண்ணீர் கதைகளை, இங்கே மக்கள் பட்ட அவதிகளை, இங்கே வீடுகள் அந்த தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டதை, விவசாய நிலங்களிலெல்லாம் வந்து மண் மூடி கொண்டதை, கடைகள் சிறு குறு தொழில்கள் எல்லாம் அழிந்து போனதை அவரிடம் எடுத்து சொன்னோம். இதையெல்லாம் பற்றி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவருடைய அக்கறை என்பது ஒரு கோயிலை சுற்றி இருந்த அந்த தெருக்களிலே இருந்த சகதியும், அந்த கோயிலிலே பணியாற்றி கொண்டு இருந்த அந்த குருக்களுக்கான சம்பளத்தை பற்றியும் தான் அவருடைய அக்கறை இருந்தது. நம்ம பத்தி கவலை இல்லை. அப்படி கவலைப்பட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்றிய அரசாங்கம் நிவாரணத்திற்கு 1 ரூபாயாவது கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. இவங்க நம்மளை பத்தி கவலைப்படுவாங்களா, அக்கறையோடு நடந்து கொள்வார்களா என்றால் இல்லை. அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நச்சு விதைகளை மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் இங்கே விதைத்து அந்த மரங்களுக்கு அடியிலே உட்கார்ந்து குளிர்காய நிறைக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.